அஜித்தோட அம்மா மோகினி இன்னைக்கு காலையில் காலமானார். அஜித் பார்த்தீங்கன்னா இப்போ ஊரில் இல்லை, அவர் துபாயில் இருந்தார். ஸோ நைட்டோட ஃப்ளைட்டு பிடிச்சிக்கிட்டு டைரெக்டாக சென்னைக்கு வந்துட்டார். இதில் யார் வந்திருந்தாலுமே சிஎம் விஜய் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அஜித்தை பார்க்கறதுக்கு வந்திருந்தார். அவர் மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல, அவர் கூடவே திரிகிற த்ரிஷாவும் வந்திருந்தாங்க. ஏன் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க? தனித்தனியாக வந்திருக்கலாமேன்றதான் எல்லோரோட கேள்வி. எதுக்காக டைவர்ஸ் இல்லாமல் இப்போவே 2 பேரும் சுற்றிட்டு இருக்காங்க? டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் சுற்றினா கூட பரவாயில்ல, ஒரு சிஎம்மாக இருந்துட்டு இவர் பண்ணுறது சரியே இல்லைன்றது தான் எல்லாரோட கேள்வியுமே. அஜித் பொறுத்த வரைக்கும் த்ரிஷாக்கும் சரி விஜய்க்குமே ரொம்பவே க்ளோஸான ஒரு நபர் தான். ஆனால் த்ரிஷா வந்தது ஒரு பெரிய கேள்வியாக தான் இப்போ முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏன் கூட வந்தீங்க? கொஞ்ச நேரம் கழித்து வந்திருக்கலாம்ல, எங்கள் தலைவரை விட்டுருங்க. இவங்க எப்பவுமே அப்படி தான் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய கமெண்ட்ஸு எல்லா சோஷியல் மீடியாலையும் இப்போ போயிட்டுருக்கு. அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வந்தது? 42 வயசுல இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு அதுவுமே போயிட்டுருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித்தும் அதுக்கப்புறம் ஷாலினியும் இவங்க 2 பேரையும் வழி அனுப்புறதுக்கு வெளியே வந்தாங்க. அஜித்தோட ஃபேன்ஸ்க்கு ஏற்கனவே விஜயை பிடிக்காது. இப்போ விஜயோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை பிடிக்கல. ஸோ இப்படி தான் இப்போ சென்னையில் ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் ஜூன் 15 ரிலீஸ் ஆக போகுது. அன்னைக்கு த்ரிஷா விஜயோட கல்யாணம் கூட இருக்கலான்றது தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணனை, எங்கள் தலைவரை ஏமாத்தத்துக்கு இந்த அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சிஎம் ஆகிடுவாருன்னு சொல்றதுனால தான் இவங்க இப்படி சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களோட கனவே விஜய் எப்படியா தூக்கி போட்டுட்டு இவங்களோட சிஎம் ஆகிற கனவை நிறைவேற்றணும். என்னதான் இருந்தாலும் சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுன்னா அது வேறு விதத்தில் ஓகே தான். இவ்வளோ பெரிய சர்ச்சையிலும் இவர் பண்ணுறது சரியா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறது என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.